ஆளுநர் RN ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல். அரசியலமைப்பு வழங்கிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம். மசோதாக்களை பொறுத்து 1 மாதம் முதல் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆளுநருக்கு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு. ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வீண் தடைகளை ஏற்படுத்தினால் மக்கள் நலன்களை பாதிக்கும் என கருத்து. ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகிழ்ச்சி. அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என பெருமிதம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்களுக்கு இனி ஆளுநர் வேந்தர் இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுக MP வில்சன் விளக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டீம் டு ஹேவ் கிராண்டட் அசென்ட் சொன்னதுனால அது தமிழக அரசு அது ஒரு நோட்டிபிகேஷனாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நோட்டிபிகேஷனாக கொண்டு வந்தால் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார். நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பை ஏற்படுத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பு. மூத்த வழக்கறிஞர் வில்சன் தகவல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை உணர்ந்து ஆளுநர் பதவியிலிருந்து RN ரவி ராஜினாமா செய்ய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். மசோதாக்களை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக தீர்வு காண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றுமே மிக முக்கியமான விஷயம், ஜனநாயகத்தை காக்கக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரவேற்கிறோம். மசோதா நிலுவை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு. ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தை தீர்ப்பு நிலைநிறுத்தியிருப்பதாக கருத்து. உச்சநீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். ஜாமீனை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். அதிமுக உறுப்பினர்களின் கவன ஈர்ப்பு தீர்மான உரையை நேரலை செய்வதில்லை என குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? சட்டப்பேரவைக்கு நல்ல வேளையாக காவி உடையில் வராத அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டையில் வந்தது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்த காற்றழுத்தம். 2 நாட்களில் மத்திய வங்கக்கடலில் படிப்படியாக வலு குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும்
வானிலை ஆய்வு மையம் தகவல். பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயண சலுகை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை அவதூறு வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜர். டிஐஜி வருண்குமார் தரப்பு தாக்கல் செய்த ஆதாரங்களை பெற்றுக் கொண்டார். சிங்கப்பூரில் பள்ளி தீ விபத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் 8 வயது மகன் காயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பி வைத்தது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. வேறு வழி இல்லாததால் 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பதாகவும் அவை அமலுக்கு வருவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டது, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனங்களில் குறுக்கீடு உள்ளிட்டவற்றை முன்வைத்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்றத்தில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் பர்திவாலா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று தீர்ப்பளித்தது. அதன்படி சட்டப்பேரவையில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் அன்றே ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்று கூறிய நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கு 10 மசோதாக்களை ஆளுநர் அனுப்பி வைத்தது செல்லாது என்றும் தீர்ப்பளித்தார். மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை என்றும் ஆளுநருக்கு என தனிப்பட்ட வீட்டோ அதிகாரங்கள் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வேறு வழியில்லாத காரணத்தால் தனி அதிகாரத்தை பயன்படுத்தி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் கூறினர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் சட்டப்பேரவை அனுப்பும் மசோதாக்களுக்கு 1 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்றும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அதே நேரத்தில் ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை சட்டப்பேரவை மறுமுறை அனுப்பி வைத்தால் ஆளுநர் ஒப்புதல் தந்தே ஆக வேண்டும் என்றும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு பிரிவு 200 படி ஆளுநருக்கு தனி அதிகாரம் உள்ளதாக கூறப்படுவது ஏற்புடையதல்ல என்று கூறிய நீதிபதிகள் பொதுவான விதியின்படி ஆளுநர் என்பவர் மாநில அரசின் ஆலோசனையின்படியே செயல்பட வேண்டும் என்றும், ஆளுநர் அலுவலகம் ஊக்க சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பி வைத்த மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதம் என்றும், அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநரே ஒப்புதல் அளித்ததாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாகவும் கூறினார். திமுகவின் உயிர் நாடியான மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்நாடு போராடும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும், அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை
உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். ஆளுநரிடம் நிலுவையில் இருந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததற்கு வரவேற்பு தெரிவித்து கடலூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு பரிந்துரைப்பவரே இனி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் வேந்தராக இருப்பார்கள் என்று மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். இந்த 10 மசோதாக்களும் வெவ்வேறு பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் சான்சலரா ரிமூவ் பண்றது அந்த மசோதாக்கள். இப்போ இன்னிலிருந்து அவர் ஒரு சான்சலரா நீடிப்பாரா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டீம் டு ஹேவ் கிராண்டட் அசென்ட்னு சொன்னதுனால அது தமிழக அரசு அது ஒரு நோட்டிபிகேஷனாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நோட்டிபிகேஷனாக கொண்டு வந்தால் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார். நீட் தேர்வில் விலக்களிக்க கோரும் மசோதாவை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்துள்ளதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் எக்ஸம்ஷன் பில் ஒரு ஜனாதிபதி அவங்க வித்தல் பண்ணி அதற்கு ஒப்புதல் அளிக்காதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் அதை நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீட் சம்பந்தமா சொல்லலனாலும் இவங்க லே பண்ணிருக்க அந்த ரூலிங்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த நீட் மசோதா ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததை கூட நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல தெல்ல தெளிவாக ஒரு லா லே டவுன் பண்ணிருக்காங்க.